ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி ஜூஸ் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கலாம், கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் தேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவின தக்காளியெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அதில் புதினா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எடுத்துருக்க அளவுக்கு தகுந்தாப்பில் இது சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன், அதுக்கப்புறம் சுகரும் சேர்த்துக்கலாம். நமக்கு எது தேவையோ அது சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேன் சேர்த்துருக்கேன். தேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இதையெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தடவை அரைச்சாச்சு. இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம அதில் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்ச உடனே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஜூஸ் நல்லா கிடச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு லெமன், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், ஹனி எது வேணாலும் நமக்கு எவ்வளோ தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஜூஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கூலாக வேணும்னா இதில் 2 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூலிங் இல்லாமையே குடிச்சிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான தக்காளி ஜூஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சுன்னு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணலாம். பை.